அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. 15-20% நான் நம்புகிறேன். எஸ், விஜய்க்கு அவ்வளோ இருக்குது. 15-20 வரும். அப்படி தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்க நிலைமையை பார்க்கும்போது நீங்கள் 15 வச்சுக்கோங்க, 20 கூட வேணாம். 15 சேதாரம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். யாருக்கு அதிகன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணியை கட்டமைப்பும், அதுவும் டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தான் இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அதிமுக பற்றி எதுவுமே சொல்லலை அவர். தனியாக பிஜேபியோட உறவு இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கட்சி செயற்குழுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் முதலமைச்சர், கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வார்ன்றார். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல் என்னன்னா, இப்போது விஜய் ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு சக்தியாக தான் நாங்கள் உருவாகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் அவரை பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாரும் நிறைய செய்திகள் கூட வந்தது, பலருமே கருத்தாவும் பதிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழலில் அவர் தெளிவுபடுத்தி அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாருல, இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? விஜயோட பேட்டியை பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியோட போக மாட்டேன்னு தெளிவுபடுத்திட்டார். அப்போ திமுக கூட்டணியில் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிபிஎம் அண்ட் விசிகா விஜயை நோக்கி ஏன் போக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? போகாமல் இருப்பதற்கு போவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் மொத்தமாக நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. விஜய் தரப்புலேருந்து மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சி சிபிஎம்மையும் விசிகாவையும் குறி வச்சு தான் இருக்குது. நான் பிஜேபியோட இல்லைன்னு நேற்று நெஞ்ச கீழ்ச்சி அவர் காமிச்சது இந்த 2 கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான அழைப்பு. அவர் கூட்டணி இல்லாமல் முழுவதும் போவது கஷ்டம்னு அவருக்கு தெரியுங்க. அவர் சொல்லாமல் சொல்கிறது இந்த கட்சிகளை தான் குறி வைக்கிறார். திமுக கூட்டணிலேயே ஐக்கியமாக இந்த ஜோதியிலேயே கலந்து திருமாவும் சண்முகமும் திமுகவோட பயணப்பட்டாலும் விசிகா வாக்கு வங்கியும் சிபிஎம் வாக்கு வங்கியும் 21 டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக 26 திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ இந்த கூட்டணி வச்சு உனக்கு பிரயோஜனம் கிடையாது. முதல்வர் பரந்தூரில் போராடக்கூடிய மக்களை போய் சந்திக்கலைன்னா, அதை கடந்து போகணும்னு நினச்சார்னா பொதுமக்களையும் பரந்தூரில் போராடக்கூடிய மக்களையுமே திரட்டி கொண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்தார்னா கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் தான். விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரா சார்? இன்கேஸ் அவர் அப்படி நினச்சார்னா அவரால் அது முடியுமா? அந்த ஸ்பேஸை நோக்கி தான் அவர் குறி வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் திமுக உள்ளே இருக்க வாக்குகளையும் குறி வைக்கிறாரு. திமுக வலிமையான தலைமையின் கீழே இருக்கிறதாலையும் அதிகாரம் இருக்கிறதாலையும் திமுக வாக்குகள் திமுகவை கேப்சர் பண்ணுறது முடியாது அவருக்கு. அவர் கண்டிப்பாக ஒரு சுற்றுப்பயணம் போகணுங்க. மாநாடு கூட 2வது தான். முதல்ல மக்களை போய் அவர் சந்திக்கணும். ஆனால் அவர் போகிற இடம்லாம் அரசாங்கம் எவ்வளோ தடைக்கற்களை ஏற்படுத்த முடியுமோ தடைக்கற்களை ஏற்படுத்துகிறாங்க. ஒன்றில் ஒரு ஆர்ப்பாட்டம், திருபுவனம் இன்சிடென்ட்டுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மறுக்கிறாங்க. அங்கே போய் சந்திக்க போகிறது குடும்பத்துக்கு தெரியாமல் போயிருக்காரு. தெரிஞ்சால் போலீஸை போட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி உள்ளே வர முடியாமல் பண்ணிவிடுவானுங்க. ஏன்னா விஜயை பார்த்து திமுக பயப்படுதுங்க. அதாங்க உண்மை சார். இன்னொரு பக்கம் விஜய் தனியாக நிற்கிறது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் அது அப்படின்றதுமே நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியல. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு மற்றும் நிர்வாகிகள் குழு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிகழ்வில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்தான நிலைப்பாடை கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணியை கட்டமைப்பும், அதுவும் டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக தான் இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. ரொம்ப தெளிவாக இதை எடுத்து வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முக்கியமான நிகழ்வு தான். பிஜேபியோட எந்த கூட்டணியும் இல்லைன்றதை தெளிவுபடுத்திட்டார். திமுக அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரினார். ஆனால் அது முரண்பாடாக ஒரு ஸ்டாண்டு. கொள்கை எதிரி தான் உன் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் உன் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். ஆனால் ஒரு வினோதமான ஒரு தத்துவத்தை சொல்கிறார். இது கடந்த ஆண்டு அக்டோபர் 27, 9 மாதத்துக்கு முன்னால் இதில் விக்கிரவாண்டியில் பேசும்போதே அவர் உதிர்த்த முத்துக்களில் தான் இது முக்கியமான முத்து. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அது ஒரு முரண்பாடு. நேற்றைய கூட்டத்தில் அவர் தெளிவாக பிஜேபியோட உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் அதை முடியாதுன்னு இன்றைக்கி தெளிவாக வரையறுத்துட்டார். ஆனால் அதிமுக பற்றி எதுவுமே சொல்லலை அவர். தனியாக பிஜேபியோட உறவு இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கட்சி செயற்குழுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ விஜய் முதலமைச்சர், கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்வார்ன்றார். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோல் என்னென்னா, அதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஒருவேளை பாஜகவை விட்டு அதிமுக வெளியில் வந்துன்னா அதிமுக விஜய் கூட்டணி தாவேகா கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பட் அதற்கு வாய்ப்பு குறைவு, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நேற்றைய கூட்டத்தில் அவர் தெளிவுபடுத்திட்டார், நான் தான் சிஎம்ட்டார். அப்போ சீமானோட சேர்த்திங்கன்னா 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் வருது. ஏன்னா சில பேர் 3 முனை போட்டின்றாங்க. அது ரொம்ப தவறானது. ஏன்னா 8% வாக்குள்ள ஒரு கட்சியை
உனக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக 3 முனை போட்டி என்று சொல்வது குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனம். சார் குறிப்பாக எலெக்ஷன் சர்வேஸ்லேயே அந்த கட்சியை தவிர்க்கிறாங்க. அது ரொம்ப தப்பான பார்வை நான் பார்க்குறேன். இது இப்போ ஊடகங்களில் நேற்று பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டின்னு தான் எழுதுகிறாங்க. அது தப்பான வார்த்தை. அது நீ குறைஞ்சபட்ச தர்மம், ஊடக தர்மம், மீடியா எத்திக்ஸ் இருந்ததுன்னா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. நான் கேட்குறேன், இன்றைக்கி விஜய் அன்டெஸ்டட் ஓட் பேங்க், ஆனால் சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குது. தமிழ் தேர்தல் ஆணையம் மாநில அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியை விட, சிபிஐ சிபிஎம்மை விட, விசிகாவை விட, காங்கிரஸை விட கூடுதல் வாக்கு வங்கி சீமானுக்கு இருக்குது. 8% ஓட்டுன்றது சாதாரணம் இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ், இவங்க 4 பேரையும் சேர்த்தாலுமே 8% கிடையாது, 7% தான். விசிகாவுக்கு 1% கீழே, 2 லெஃப்ட்டும் சேர்த்திங்கன்னா 2%, 3%, காங்கிரஸுக்கு 4%, 7% ஓட்டு. சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குது. 8% ஓட்டு இருக்க ஒரு கட்சியை நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன், அன்டெஸ்டடாக இருக்க விஜய் எடுத்துப்பேன். மும்முனை போட்டின்றது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான வாதம். அதாவது குறைஞ்சபட்ச தர்மம், நேர்மை கூட தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு, குறிப்பாக செய்தி ஊடகங்களுக்கு இல்லை என்பது இதிலேருந்து தெரியுது. மனசாட்சி அடகு வச்சு திமுக கிட்ட விற்று திமுகவால் போஷிக்கப்படுற அந்த ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க செய்கிற அட்டுழியம் அது. எனவே 8% வாக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கணக்கில் வச்சு தான் நம்ம பேசணும். அப்படி பார்த்தா இது 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜய், சீமான். ஜெயிப்பாரா தோப்பாரான்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் வேறு. பட் கணக்கில் எடுக்கும்போது நீங்கள் 4 முனை போட்டின்னு தான் எடுக்கணும். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நான் பிஜேபியோட போகலன்றாரு. ஆனால் அதிமுக பற்றி எதுவும் சொல்லலை. திமுகவும் எதிரி, பிஜேபியும் எதிரின்ட்டார். சார் ஆனால் முன்னாடி ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு சார், என்னென்னா சுயநலத்துக்காக கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கிடையாது, இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பதிவு பண்ணுறாருல, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆமாம், இப்போ அதிமுக கேஸ்லாம் தப்பிச்சுக்கிறதுக்கு போகிறாங்க. திமுகவோட காங்கிரஸோட திமுக கடந்த காலங்கள் எப்படி போச்சு? முதல் மாடியில், 2வது மாடியில் சிபிஐ ரெய்டு, முதல் மாடியில் தயாளமாகிட்ட சிபிஐ விசாரணை, கீழ்தளத்தில் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை. இதை விட ஒரு அயோக்கியத்தன கேடுகட்ட அரசியல் தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? இன்றைக்கி அந்த உத்தம சீலர்கள் தான் உட்காந்துக்கிட்டு இப்போ அரசியல் தர்மத்தை பற்றி மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு கருணாநிதி போய் காங்கிரஸ் காலில் விழுந்தார். அப்படியும் காப்பாற்ற முடியாமல் அவங்க பொண்ணு ஜெயிலுக்கு தான் போனாங்க 6 மாதம். 2Gயால் காங்கிரஸுக்கு தேசிய அளவில் ஏற்பட்ட அவமானம் இன்ன வரைக்கும் நீங்களே. இன்றைக்கி இந்தியா பூரா காங்கிரஸ் எந்திரிக்க முடியாமல் போனதுக்கு 2G ஊழல் தான் ஒரு முக்கியமான காரணம். ஆராசாவும் கனிமொழியும் அதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம், இதில் வழக்குலேருந்து. ஆனால் ஆராசா கொடுத்த 100 சொச்சம் லைசன்சஸ் கேன்சல் ஆச்சு சுப்ரீம் கோர்ட்டால். அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு? ஊழல் நடக்கலைன்றதுக்கு வேறு என்ன ஊழல் நடந்ததுன்றதுக்கு வேறு என்ன அத்தாட்சி வேணும் உங்களுக்கு? 100 லைசன்ஸுக்கு மேலே கேன்சல் பண்ணான் 2G லைசன்ஸை சுப்ரீம் கோர்ட். ஆகவே அதுக்கான விலையை காங்கிரஸ் கட்சி இன்னமும் கொடுக்குது. அப்போ சுயநலத்துக்காக நீங்கள் கூட்டணி வைப்பீங்கன்னு விஜய் சொல்கிறது 100% கரெக்டு தான். இன்றைக்கி விஜயை பார்த்து விமர்சனம் பண்ணுறதுக்கான தகுதி திமுகவுக்கோ, திமுகவோட தொங்கு சதிகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கோ, அரசியல் பார்வையாளர்கள்ன்ற போர்வையில் உட்காந்து பேசக்கூடிய கைக்கூலிகளுக்கோ என்ன இருக்குது? நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் யாரை வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் மக்கள்கிட்ட வரலாம். அவங்க கொள்கை அடிப்படையில் அவங்கள தீர்மானிங்க, ஏற்றுக்கோங்க, நிராகரிச்சுட்டு போங்க, விமர்சனம் பண்ணுங்கள். அவருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுங்கள், திறமை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அப்புறம் பிஜேபி கைக்கூலின்றது 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் அனுபவித்தது திமுக தானே. இப்போ 8 மாதத்துக்கு மேலே ராஜ்நாத் சிங்கை கூட்டம் கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டது திமுக தானே. அப்போ பிஜேபி இனிக்குதா? அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதில் அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ராஜ்நாத் சிங் யார்? அவர் என்ன காங்கிரஸ் கட்சியோட தலைவரா? நீ ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாலும், மோடியை கூப்பிட்டாலும், அமித்ஷா கூப்பிட்டாலும் ஒன்று தானே. நீ கூப்பிட வேண்டியதானே மோடியை? சந்தோஷமாக வந்திருப்பார்ல. இல்லை நீ அமித்ஷாவை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க? ராஜ்நாத் சிங் கருணாநிதி சமாதியை சுற்றி வராரு. மறுநாள் ஸ்டாலின் சொல்கிறாரு, ராஜ்நாத் சிங் கருணாநிதியை புகழ்ந்து பேசினதை கேட்கும்போது ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் இல்லைன்றாரு. ஒரு பிஜேபி தலைவர், மதவாத பிஜேபி தலைவர், இந்துத்துவா தலைவர், உங்கள் தலைவரை புகழ்ந்து பேசுகிறது உங்களுக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாத இரவுகளை கொடுக்குதுன்னா இதை விட மோசடி அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? அப்புறம் அவன் பிஜேபியோட கைக்கூலி, இவன் பிஜேபியோட பி டீம் சொல்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கம்யூனிஸ்டுகளை தவிர பிஜேபி விமர்சனம் பண்ணுற தகுதி இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது, காங்கிரஸ் உட்பட. எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் பிஜேபியோட கைக்கு ஒத்தவனுங்க தான். அப்புறம் என்ன புதுசாக பிஜேபி வந்ததுன்னு? அப்படி இருக்கும்போது விஜய் இது வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டார், நான் பிஜேபியோட இல்லைன்னு. இதுக்கு மேலே உனக்கு என்ன சந்தேகம்?
சார் இப்போது விஜய் வந்து ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே வந்து டிஎம்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு சக்தியாக தான் நாங்கள் உருவாகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்தடுத்த கட்டங்களில் அவரை வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எல்லாரும் நிறைய செய்திகள் கூட வந்தது, பலருமே கருத்தாகவும் பதிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழலில் அவர் தெளிவுபடுத்தி அடுத்த கட்ட அரசியல் நகர்வாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாருல, இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நேற்று யாரும் இதை வாதிக்கலை. நேற்றைக்கு முன்தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழ் மாநில குழு செயலாளர் பே சண்முகம் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்கிறார். மொதல் கேள்வி ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2026 திமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? வழக்கமாக நீங்கள் என்ன பதில் எதிர்பார்ப்பீங்க, அல்லது நான் என்ன பதில் எதிர்பார்ப்பேன்? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, திமுக கூட்டணி 26 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அது உறுதி, வாய்ப்புகள் மிக பிரகாசம் அப்படின்னு தான் நீங்கள் பதில் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் சண்முகம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பதில் அது விஜய் என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறாரோ அதை பொறுத்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தாலும் எங்கள் திமுக கூட்டணிக்கு பெரிய சவாலாக இருக்காது. ஆனால் விஜய் சேர்ந்தால் அது மிகப்பெரிய சவாலை உண்டாக்கும், போட்டி மிக கடுமையானதாக இருக்கும். இதை சொல்கிறவர் பே சண்முகம், மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில குழு செயலாளர். அதன் பிறகு திமுக அரசோட செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றலை, அது ஒரு செமி பூர்ஷ்வா பார்ட்டி, அவர்கள் பல மாநில அரசு பணியிடங்களில் ஏகப்பட்ட காலியிடங்கள் இருக்குது, எதுவுமே நிரப்பலை, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலன்னா அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக திரும்புவாங்க, இதெல்லாம் தவிர்க்க முடியாதது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது மாநிலத்தில், இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறார். இப்போ இந்த பின்புலத்துலேயும் நம்பர் 1. நம்பர் 2, செல்ல பிறந்தங்க போய் ராமதாஸை பார்த்துட்டு வந்து திரும்பவும் இப்போ விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்குன்றது என்னோடய தனிப்பட்ட விருப்பம்னார். அதுக்கு நேற்று பதில் கொடுத்துருக்க விசிகா வன்னி அரசு, காங்கிரஸோட எங்களுக்கு கூடுதல் இடம் வேணும், யார் இந்த செல்ல பிறந்தங்க, 5 கட்சி மாறி வந்தவர், நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கணும், இவர் யார் முடிவு செய்கிறதுக்குன்றார். 2வது. 3வது உதாரணம், ஒரு வாரத்துக்கு முன்னால் 2021 மதிமுகவில் போட்டி போட்ட முனிரத்னன்ற ஒரு நபரையும், திருப்பூர் மாவட்டம் 2 அங்கே இருக்கக்கூடிய மதிமுக 2 முன்னணி அமைப்பாளர்களை ஸ்டாலின் முன்னணியில் அவங்க திமுகவில் சேர்றாங்க. இந்த 3 சம்பவத்துக்கு பிறகு விஜயோட பேட்டியை பார்த்திங்கன்னா அவர் பிஜேபியோட போக மாட்டேன்னு தெளிவுபடுத்திட்டார். அப்போ திமுக கூட்டணியில் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிபிஎம் அண்ட் விசிகா விஜயை நோக்கி ஏன் போக மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? போகாமல் போவதற்கு வாய்ப்புகள் குறைவு, ஆனால் மொத்தமாக நீங்கள் ரூல் அவுட் பண்ண முடியாது. நேற்றைய விஜயோட அனௌன்ஸ்மெண்ட்டு திமுக கூட்டணியில் உள்ள திமுக தலைமை மீது வெறுப்பில், கோபத்தில், வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிபிஎம் விசிகா போன்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பு. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு எனிமி பிஜேபி தானே, எனக்கும் பிஜேபி தான் எனிமி, எனக்கு பிஜேபியும் எனிமி, திமுகவும் எனிமி. உங்களுக்கு திமுகவோட பிரச்சனை இருக்குது, நான் மதவாத பிஜேபியோட போக மாட்டேன், தெளிவாக சொல்கிறேன், போக மாட்டேன். நம்பர் 1 எனிமி பிஜேபி தான் உங்களுக்கு, எனக்கும் அவங்க தான் நம்பர் 1 எனிமி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி தான் திமுக. அப்போ நம்ம ஏன் ஒன்றா இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் என் கூட வரக்கூடாது, நான் ஏற்கனவே கூட்டணி அரசுன்னு சொல்கிறேன் என்று மறைமுகமான ஒரு சமிக்கைன்னா தெரியல, மறைமுகமான ஒரு இண்டிகேஷன் தான், சிம்டம் தான், மறைமுகமான அறைகூவல், இன்விடேஷன் தான் நேற்று விஜயோட அறிவிப்பை நான் பார்க்குறேன். புரியுதா நான் சொல்கிறது? பிஜேபியோடு இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் பிஜேபியோட போகல சார். ஆனால் இப்போ இது நேற்று அதை தெளிவாக அவர் சொன்னது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது திமுக கூட்டணியில் மோசமான, அதாவது திமுக கூட்டணி உடையாதுன்னு நான் இன்னமும் நம்புகிறேன். இப்பயும் நான் சொல்கிறேன், திமுக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஆனால் டோட்டலாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஒரு 10% வாய்ப்பு எப்போயுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக போகும். சிபிஎம்மும் விசிகாவும் மிக கடுமையான மன வருத்தத்தில் இருக்காங்க திமுக அரசோட செயல்பாடுகளால். இவங்க பிஜேபி திமுக கூட்டணியில் தான் தொடருவாங்க, நான் உறுதியாக நம்புகிறேன், இப்பயும் சொல்கிறேன். ஆனால் அவங்க வாக்கு வங்கி திமுகவுக்கு 21 ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி ஆகாது. ஏகப்பட்ட தொழிலாளர் விரோத போக்குகளை திமுக அரசு மேற்கொண்டு இருக்குது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமை தலைவிரிச்சு ஆடுது. விசிகா தலைவர்கள் தலைமையும் சிபிஎம் தலைமையும் வேணால் திமுகவோட கை குலுக்கலாமே ஒழிய வாக்கு வங்கி மாறாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. இந்த இடத்துல தான் நீங்கள் விஜயோட நேற்றைய முடிவை புரிஞ்சுக்கணும். நான் பிஜேபியோட இல்லை, பிளவுவாத அரசியல்லாம் தெளிவாக அவர் பேசுகிறது திமுக கூட்டணியில் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக இந்த 2 கட்சிகள்
அவர்களுக்கு விஜய் கொடுக்கக்கூடிய அழைப்பு. வாங்க ஒன்றா இருக்கலாம், என் கூட வாங்கன்னு அவர் வெளிப்படையாக அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. இது வரைக்கும் எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு உள்ளே இருந்த சிபிஎம்மும் விசிகாவும் எங்கே போவாங்க? ஏடிஎம்கேக்கு போக முடியாது, பிஜேபியோட இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் கிடைத்திருக்கிறது என்றும் நாம் நினைவில் கொள்ளலாம். எனக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்குது சார். என்னென்னா நேற்று இந்துலேயோ தினமலர்லையோ தெரில, அஜித்குமாரோடைய கஸ்டோடியல் டெத்துக்கு முதல்வர் வந்து சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சண்முகம் அவர்கள் முதல்வரோட நடவடிக்கைகளை வரவேற்றிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. கூட்டணி குறித்தான இதுக்கு தான் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. என்னென்னா மீண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி பதிவு பண்ணார். ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறது? இவங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. விஜய் எப்படி நினைக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். விஜய் தரப்புலேருந்து மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சி சிபிஎம்மையும் விசிகேவையும் குறி வச்சு தான் இருக்குது. நான் பிஜேபியோட இல்லைன்னு நேற்று நெஞ்ச கீழ்ச்சி அவர் காமிச்சது இந்த ரெண்டு கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய மறைமுகமான அழைப்பு. நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கூட்டணி உடையாது, திமுக கூட்டணி உடையாது, அப்படியே தான் இருக்கும் தான் நான் உறுதியாக நம்புகிறேன். அன்லஸ் சம்திங் கோஸ் சம்வேர் வெரி சீரியஸ்லி ராங். பெரிய அளவில் ஏதாவது தவறு நிகழ்ந்தால் வழிய இந்த ரெண்டு கட்சிகளும் போக மாட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் திமுகவோட கொத்தடிமை ஆகிட்டாங்க. சிபிஐ, காங்கிரஸ், ஈவன் எம்டிஎம்கே கூட கொத்தடிமை தான். ஓரளவு சுயமரியாதையோடு இருக்க கட்சிகள், கொள்கை வழி நிற்கிற கட்சிகள் இந்த ரெண்டு தான், சிபிஎம்மும் விசிகாவும். விஜய் இவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அதுதான் நேற்றைக்கு நான் பிஜேபியோட இல்லைன்னு அவர் தான் நெஞ்ச கீழ்ச்சி காமிச்சதுக்கான அர்த்தமோ நோக்கமோ இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மறைமுகமாக கொடுக்குற அழைப்பு. ஆனால் இவர்கள் போவார்கள் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. 10% எப்பயுமே நம்ம நினைக்கிறதுக்கு எதிராக இருக்கலாம். 90% இவங்க போக மாட்டாங்க. ஆனால் விஜயோட நோக்கம் இவர்களை குறி வச்சு தான். அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். விசிகாவோட வாக்கு வங்கி கணிசமாக செதறுண்டு கிடக்குது. தலித்துகளுக்கு எதிராக கடந்த 4 ஆண்டுகளை தமிழகத்தில் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு இடைநிலை சாதிகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது. காவல்துறை மரணங்கள் பார்த்திங்கன்னா 24, இது 25ன்றாங்க. ஆனால் எவிடன்ஸ் கதிட்டு சொல்கிறார் 32வது மரணன்றார். பல கோயில்கள் வந்து தலித்துகள் உள்ளே நுழையாமல் பூட்டி விடப்பட்டிருக்கு. எப்படிங்க திராவிட மாடல் ஆட்சியில் ஒரே ஒரு கோயிலை பூட்டினா கூட உங்களுக்கு வெக்கமாக இல்லை? ஒரு பக்கம் வைக்கம் போராட்டத்தோட 100ஆண்டு விழாவுக்கு முதலமைச்சர் போகிறாரு, கேரள முதலமைச்சர் போகிறாரு, 2 பேரும் ஒன்றா கலந்துக்கிறாங்க, மகிழ்ச்சி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சில கோயில்கள் தலித்துகள் உள்ளே நுழையாமல் மேல்பாதி மாதிரியான இடங்கள் பூட்டி கிடக்குது. இது எவ்வளோ பெரிய அவமானம் திராவிட மாடல் ஆட்சிக்கு. அதிமுக ஆட்சியில் இத்தகைய கொடுமைகள் நிகழ்ந்தால் நாம் புரிந்து கொள்ளலாம், மன்னிக்க முடியாது, புரிந்து கொள்ளலாம். ஏன்னால் அவர்கள் உங்களைப் போல மார்த்தட்டி கொள்ளவில்லை. வைக்கம் போராட்ட 100ஆண்டு விழாவில் ஒரு பக்கம் கலந்துக்கிறது, இன்னொரு பக்கம் கோயில்களை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போடுறது. இத்தனைக்கும் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது கோயிலை திறந்து விடுங்கன்னு. ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணால் இராணுவத்தை வச்சாதான் நீ தலித்துகளை உள்ளே கூட்டு போகணுன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு. மாறா பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகிறீங்க. கண்டதேவி கோயிலில் தேரோட்டத்தில் தலித்துகள் தெரு வழியாக போகலாமா வேளாமான்னு நீண்ட நாள் விவாதம் நடக்குது. கடைசியில் கோர்ட்டு வந்து நாங்கள் மத்திய படைகளுக்கு உத்தரவிட வேண்டியிருக்கோம்னு சொன்ன பிறகு தான் நீங்கள் இறங்கி வரீங்க. அப்போ கண்டினியூஸாக தலித்துகளுக்கு எதிராக கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ விசிகா வாக்கு வங்கி எப்படி உங்களுக்கு வரும்? 21 வந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வரும் சார்? அப்போது நேற்று விஜயோட அறிவிப்புனால தலித்கள் வந்து விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ஆல்ரெடி தலித் ஓட்டு விஜய் பக்கம் கொஞ்சம் போகுது. விசிகா வேணால் திமுக கூட்டணியில் இருக்கலாம். விசிகாவோட வாக்குகள் இருக்குல்ல, அது மெயின்லி தலித் ஓட்ஸு. அது விஜய் பக்கம் தான். விஜய் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் பக்கம் போதோ இல்லையோ திமுகவுக்கு போகாது. நீ உன் கூட்டணி கட்சியோட கோர் ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை பண்ணினா அந்த ஓட் பேங்க் உனக்கு எப்படி வரும்? அதே மாதிரி இப்போ லெஃப்டோட ஓட் பேங்க் அது 1% கூட இருக்கட்டும், 3/4% இருக்கட்டும். சாம்சங் பிரச்சனையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொழிலாளர் நலனுக்கு விரோதமாக இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ தலைவர்கள் வேணால் வந்து ஸ்டாலினோட கை குலுக்கலாம். சிபிஎம் சிபிஐயோட வாக்கு வங்கி எப்படி திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? உங்கள் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுங்க. ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகும்போது எப்படி அவன் உனக்கு ஓட்டு போடுவான்? நீ இன்னமும் வேங்க வயலில் வந்து அந்த கிராமங்களுக்குள்ளே போக முடியல. அவனே மலத்தை கலந்தான்னு சொல்கிறீங்க. 3 நாள் அவங்க அம்மாவும் அந்த பையனை அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க. அவன் சொல்கிறான் நானே மலத்தை கலந்தானே, நானே எங்கள் அம்மாவும் அதை கொடுப்போமான்றான். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தலித்து காலனியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தாங்கன்னு தலித்து மேலே நீ கேஸ் போடுற. அப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடக்கும்போது அந்த ஓட் பேங்க் நாளைக்கு 99.99% சிபிஎம்மும் விசிகாவும் திமுக கூட்டணியை விட்டு வர மாட்டாங்க நான் நம்புகிறேன். 0.1% எப்பயுமே அந்த வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவங்க நம்ம நினைக்கிற மாதிரி திமுக கூட்டணிலேயே ஐக்கியமாக இந்த ஜோதியிலேயே கலந்து திரும்பவும் சண்முகமும் திமுகவோட பயணப்பட்டாலும்
விசிகா வாக்கு வங்கியும் சிபிஎம் வாக்கு வங்கியும் 21 ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி சத்தியமாக 26 திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ இந்த கூட்டணி வச்சு உனக்கு பிரயோஜனம் கிடையாது. 2011 பாமக விசிகா எல்லாம் ஒன்றா நின்னாங்க. காங்கிரஸ் திமுக 30 தொகுதி, இன்னும் 3 தொகுதி தான் ஜெயிச்சுது பாமக. ஏன்னா விசிகா ஓட்டு பாமகவுக்கு போல, பாமக ஓட்டு விசிகா, வன்னியர் ஓட்டு தலித்துக்கு போல, தலித் ஓட்டு வன்னியருக்கு போல. நேற்றைய விஜயோட ஸ்பீச் நான் பிஜேபியோட இல்லை, பிஜேபியோட போகமாட்டேன்னு சொல்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு, குறிப்பாக சிபிஎம்முக்கும் விசிகாவுக்கும் கொடுக்கப்படுகிற மறைமுக அழைப்பு. அதை அவங்களை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலான்றது அவங்களுக்கே வெளிச்சம். அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்காமல் இருப்பதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். சார், இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்துட்டு விஜய் தலைமையிலான கூட்டணியில் வேற யாராவது வேற எதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? பல இடங்களில் கைவிடப்பட்டவங்க போகலாம், ஓபிஎஸ் போகலாம், கூட்டணி எங்கள் இடம் இல்லைன்னா டிடிவி போகலாம். அந்த மாதிரி கட்சிகள் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் இன்றைக்கி தன்னை ஒரு ஃபோர்ஸாக அவர் முன்னிறுத்துறாரு. அவர் ஜெயிக்கலாம், தோக்கலாம், ஒரு ஜனநாயக நாட்டில் யாரை வேணால் அரசியலுக்கு வரலாம். நீ வரவே கூடாது, உனக்கு என்ன தகுதின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியை மற்றவங்கள பார்த்து கேட்கணும். நீ இப்போ அதிகாரத்துக்கு 2 வருஷத்தில் முதலமைச்சர் ஆகணுமா? நியாயமான கேள்வி. அப்போ அரசியலுக்கு 4 வருஷத்தில் துணை முதலமைச்சர் ஆகிறாங்களே, அவங்கள பார்த்து இந்த கேள்வியை நீ கேட்க மாட்டியா? உனக்கு அந்த கேள்வியை கேட்க தைரியம் இருந்தனா நீ விஜயை பார்த்து கேட்கலாம். அப்போ ஆளுக்கேற்ற நியாயம் தானே உனக்கு? இதில் என்ன பெரிய உனக்கு என்ன படிச்சுட்டா வரீங்க, இந்த குவாலிஃபிகேஷன் தான் நீ வரணும்னு இருக்கா? ஒன்றும் கிடையாதுல்ல. அது உன் திறமையை பொறுத்தது, உன் குடும்ப அந்தஸ்தை பொறுத்தது, உன் பிறப்பை பொறுத்தது இல்லையா? பிறப்பால் உங்களுக்கு நியாயம் கிடச்சதுன்னா அது உங்களுக்கு திராவிட மாடலு. இன்னொருத்தனுக்கு கிடச்சுன்னா சனாதனமா? என்னங்கடா உங்கள் நியாயம் இல்லையா? உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது திராவிட மாடல் இல்லையா? எந்த விதத்துலேயும் நியாயப்படுத்த முடியாத பதவிகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்க அரசியலுக்கு 3 வருஷத்தில். கேட்டால் அது திராவிட மாடல். அதே இன்னொருத்தனுக்கு கிடைக்குதுன்னா அது சனாதனம். என்ன நியாயம் உங்கள் நியாயம்? அப்போ நீ விஜய் பதவிக்காக உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ கொள்கை வழி அரசியல் நடத்தி குடும்ப அரசியல் இல்லாமல் நீ பண்ணியிருந்தீன்னா உன் கொள்கை எந்த கர்மமான இருந்துட்டு போட்டோம், உன்னை நான் மதிப்பேன். நீ பண்ணுறது அப்பட்டமான கேடுகட்ட குடும்ப அரசியல். கொள்ளையடிக்கிறதுக்காகவே நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. அப்புறம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவனை பார்த்து உனக்கு என்ன கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் சிஎம் ஆகிடுவான், ஏன் நீ ஆகலை? அந்த ஆளுகளை எல்லாருக்கும் வைடா, வைக்க மாட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நீ பேசுகிற? ஆக விஜயோட அரசியல், விஜயோட நேற்றைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்பது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை குறிவைத்து அடிக்கப்பட்ட அடின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த குறி தப்புமா தப்பாதான்னு கேட்டிங்கன்னா குறி தப்பாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் திமுக கூட்டணி விட்டு வரமாட்டாங்க. விசிகாவும் சிபிஎம்மும் எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு முழுங்கிக்கிட்டு ஜீரணிக்க வச்சுக்கிட்டு அந்த அவமானத்தோடு தான் இவங்க இருக்க போகிறாங்க. அதனால் விஜய்க்கு இந்த திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் நகர்வதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. 1% சான்ஸ் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். சில நேரங்களில் 1% சான்ஸ் இருக்க விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அது காலத்தை பொறுத்தது, அவங்கவுங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. சார், விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவோட ஸ்பேஸை எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரா சார்? இன்கேஸ் அவர் அப்படி நினச்சாருன்னா அவரால் அது முடியுமா? அப்படி நினைக்கிறாரு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸ் தான் அவருக்கு, அந்த ஸ்பேஸை நோக்கி தான் அவர் குறி வைக்கிறாருன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் திமுக உள்ளே இருக்க வாக்குகளையும் குறி வைக்கிறாரு. திமுக வலிமையான தலைமையின் கீழே இருக்கிறதாலையும் அதிகாரம் இருக்கிறதாலையும் திமுக வாக்குகள் திமுகவை கேப்சர் பண்ணுறது முடியாது அவருக்கு. ஆனால் திமுக வாக்கு வங்கியில் ஒரு பகுதி, அது கணிசமான பகுதியோ சிறிய பகுதியோ அவரை நோக்கி நகரும். யங்ஸ்டர்ஸ் ஓட்டு 3 தலைமுறை 4 தலைமுறை திமுக வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், என் பெண்கள் இன்றைக்கி விஜயை நோக்கி நகர்றாங்க. அதுதான் உண்மை. அது திமுக நல்லா தெரியும். அதனால தான் அவங்க விஜயை பார்த்து இவ்வளோ கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, பயப்படுறாங்க. விஜய் ஓட்டை உடைப்பார், அவர் ஜெயிக்க முடியாது. 15-20%ன்றதை நான் நம்புகிறேன். எஸ், விஜய்க்கு அவ்வளோ இருக்குது. 15-20 வருமா? அப்படி தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்க நிலைமையை பார்க்கும்போது. நீங்கள் 15 வச்சுக்கோங்க, 20 கூட வேணாம். 15 சேதாரம் எல்லா கட்சிக்கும் இருக்கும். யாருக்கு அதிகன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். கணிசமான அளவு இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டுகள்லாம் போகுது. 10 பேரை பார்த்தா யங்ஸ்டர்ஸ் கட்சி சாராதவங்க 7 பேர் நான் விஜய்க்கு போடுவேன்றோம். திமுகவையும் அண்ணா திமுகவையும் பிடிக்காதவன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கான். அவனுக்கு ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கட்சியும் அவனை ஏமாற்றிட்டு போயிருக்கு. ஒரு காலத்தில் விஜய்க்கு ஏமாற்றினார், ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஏமாத்துச்சு, ஒரு மூப்பனார் ஏமாற்றினார், ஒரு பக்கம் ஒரு நாள் விஜயகாந்த் ஏமாற்றினார், கமலஹாசன் ஏமாற்றினார், இப்போ விஜயும் ஏமாற்றுவார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய சேதாரம் தான் எவ்வளோன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு திமுகவும் வேணாம், அண்ணா திமுகவும் வேணாம். இவங்க 2 பேரும் அரசியல் ரீதியாக அகலணும்.
மாற்று யார்? இங்கே தான் கொஸ்டின் வந்து நிற்குது. விஜயை முழுசாக ஏற்றுக்க முடியுமானா அங்கே சிக்கல் இருக்குது. விஜய் வேறு கூட்டணி இல்லைன்றாரு. கூட்டணி இல்லைன்னா அவர் கூட்டணி இல்லாமல் முழுவதும் போவது கஷ்டம்னு அவருக்கு தெரியுங்க. அவர் சொல்லாமல் சொல்கிறது இந்த கட்சிகளை தான் குறி வைக்கிறார். சிபிஎம் விசிக்காவை தான் குறி வைக்கிறார். அதை வெளிப்படையாக அவர் சொல்ல மாட்டேன்றார். மேபி வரும் நாட்களில் வேறு ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள், மாநில அரசு இன்னும் மக்கள் நலத்திட்டங்களை கையாளுது அப்படின்னும் பொழுது சிபிஎம்மும் விசிகாவும் விஜயை நோக்கி நகரலாம். ஆனால் அதுக்கும் வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் வந்து அவருடைய கொள்கைகள் எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இந்த தலைவர்களை நல்லா பார்த்துக்கிறார். இன்க்ளூசிவாக இருக்கார், மரியாதையாக நடத்துகிறாரு, அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்குறாரு. திமுக வந்து இந்த தலைவர்களை தனிப்பட்ட முறையிலையும் நல்லா போஷிக்குது வித்தின் கோர்ட். அதனால் இவங்க போவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஆனால் அவரோட எய்ம் வந்து விஜயோட எய்ம் திமுகக்குள்ளே இருக்க இந்த 2 கட்சிகள் தான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அல்லது கூடுதலாக கட்சிகள் வந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான். ஸோ ஒரு மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தலைமையில் அது என்ன பேரிட்டு வேணால் அழிச்சுக்கோங்க, ஒரு கூட்டணிக்கான ஒரு முன்முயற்சியை தான் சொல்லாமல் விஜய் எய்ம் பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது. சார், இன்னொரு பக்கம் விஜய் தனியாக நிற்கிறது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் அது அப்படின்றதுமே நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியல. அதை எப்படி பார்க்குறீங்க? அது 4 முனை போட்டி சீமானோட சேர்த்து விஜய் நிற்கிறாருன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான், நான் நம்புகிறாங்க. எஸ், திமுக வாக்கு வங்கி செதையும், திமுக கிட்டேருந்தும் வாக்குகள் வெளியில் போகுது. ஆனால் அதிமுக பாஜக பாமகலேருந்து கணிசமாக போகுது, விசிகாலேருந்து கணிசமாக போகுது. ஸோ இதை எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டு விழுந்துருச்சுன்னா அவங்க தப்பி பழிப்பாங்க. ஆனால் சேதாரம் இருக்கும். தனி மெஜாரிட்டி வருமானா அது $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் தனியாக நிற்கிறதால சுருக்கமாக சொல்கிறதுனா, தனியாக நிற்கிறாருன்னா 4 முனை போட்டி விஜய், சீமான், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணின்னு வரும்பொழுது பாஜக அதிமுக, ஐ திங்க் இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். ஆனால் எவ்வளோ தூரம் அது அட்வான்டேஜ் ஆகுன்றது தான் நமக்கு புரியல. இதுதான் உங்களுக்கு இந்த நேரத்தில் திமுக கூட்டணியிலேருந்து இந்த கட்சிகள் வெளியேறினால் அந்த 1.5% மறந்துடாதீங்க. 2016 இடதுசாரிகள் 2 இடதுசாரிகள் விசிக, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், விஜயகாந்த் சேர்ந்து நம்ம மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்த் சேர்ந்து உடைச்ச 1.5%, ஜஸ்ட் 1.5% ஓட்டில் தான் ஜெயலலிதா மறுபடியும் ஜெயிச்சாங்க, திமுக தோற்றுது. அப்போ விஜய் உடைக்கிற ஓட்டு விஜய்க்கு ஒருவேளை திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள் வந்ததுன்னா அப்போ கந்தரகோலமாகும், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரும். ஆனால் இது இன்னும் ஃப்ராக்மெண்டடாக போய் திமுக பெரிய தவறுகள் எதுவும் பண்ணாமல் தக்க வச்சுக்கிச்சுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான். விஜய் தனியாக, சீமான் தனியாக, அதிமுக பாஜக கூட்டணி, அதில் குட்டி கட்சிகள் பாமக எல்லாம் சேர்ந்து, இன்னொரு பக்கம் திமுகவோட இப்போதைய கூட்டணி 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், எல்லாம் மதிமுக எல்லாம் ஒன்றா நின்னாங்கன்னா திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு தான். கூடுதலான வாய்ப்புகள், அடிஷ்னல் அட்வான்டேஜ், கூடுதல் சாத்தியக்கூறுகள் திமுக கூட்டணி தான். அதில் சந்தேகம் இல்லை. ஐ அக்ரி. எஸ், அதில் தெர் இஸ் நோ டவுட். ப்ரொவைடட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து கட்சிங்க வெளியேறிச்சுன்னா அப்போ சிக்கல். விஜய் ப்ளஸ் சீமான் கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வாய்ப்பு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா அப்படி இப்போ இணைஞ்சாலும் அந்த ஓட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு தெரியல. சீமான் விஜய்க்கான கூட்டணி மிக மிக குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. இவங்க 2 பேரோட ஆளுமையும் பொருந்தி வராது, அந்த ஜெல் ஆகாது, அலையன்ஸ் ஜெல் ஆகாது. அதற்கு வாய்ப்புகள் குறைவு. விஜய் திமுக கூட்டணியிலேருந்து சிபிஎம் விசிக்கெல்லாம் வரலன்னா விஜய் கூட ஒருவேளை ஓபிஎஸ் அவங்க அகாமடேட் பண்ணலன்னா ஓபிஎஸ் போய் சேரலாம். பெரிய அளவில் ஒன்றும் மாற்றத்தை கொடுக்காது உங்களுக்கு வந்து. ஏன் சார் ஓபிஎஸ் இருந்தால் சவுத் சைடு எதுவும் வாய்ப்பு? அப்படிலாம் மொத்தமாக நீங்கள் சொல்லிட முடியாதுங்க அசம்பிளி எலெக்ஷனில். அதுதான் அதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ அப்படி இல்லைன்னா அது விஜயோட தோல்வி உறுதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மோஸ்ட் லைக்லி விஜய் வில் பி டிஃபீட்டட். இந்த 26 அவருக்கான தேர்தல் இல்லை. நான் அவர் உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். இந்த செயற்குழு கூட்டத்தில் அவர் பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. ரொம்ப தீவிரமான விஷயங்கள் அது குறித்து பேசினார். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, விமான நிலையம் பரந்தூரில் வரணும் அப்படின்னு சொல்லி திமுக தான் பரிந்துரைத்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, பரந்தூர் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலட்ஸ் தரப்புல இருந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும் இந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது என்னன்னா, முதல்வர் பரந்தூரில் போராடக்கூடிய மக்களை போய் சந்திக்கலைன்னா அதை கடந்து போகணும்னு நினைச்சாருன்னா பொதுமக்களையும் பரந்தூரில் போராடக்கூடிய மக்களையுமே திரட்டி கொண்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும்? அதை சரியாக ஒரு இஷ்யூ கையில் எடுத்திருக்காரு. பரந்தூர் விஷயத்தில் அவர் சொல்கிறது 100% நியாயம். ஒன்று, விளைநிலங்கள் அழிக்கப்படுகின்றன. அவர் இன்னொன்று சொல்கிறார், நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்லன்றார். வேறு இடத்துல கட்டுங்க ஏர்போர்ட்டுன்றார். ஆக்சுவலாக வேறு இடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக அந்த இடத்த ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல. விளைநிலங்கள் இருக்கக்கூடிய ஃபெர்டைல் லேண்ட் அது. ஏற்கனவே 2015 சென்னை ஃப்ளட்ஸுக்கு நம்ம பல காரணங்களை தேடும்போது நீர்நிலைகள் அழிக்கப்பட்டதுதான் சொல்கிறோம்.
பரந்தூர் விமான நிலையம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சென்னைக்கு இப்போ 2015 மாதிரி சென்னை பெருமழை வெள்ளம் வந்ததுன்னா சென்னை மாநகரம் மூழ்கும் அல்லது மிதக்கும். அவர் வந்து வேறு இடத்துல கட்டுன்னு தான் சொல்கிறாரே ஒழிய இந்த 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 பரந்தூரில் விமான நிலையமே வேணான்னு சொல்லலை. ரெண்டாவது அங்கே வந்து நூற்றுக்கணக்கான விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒன்று அது. ரெண்டாவது சுற்றுப்புற சூழல் பகுதியில் இப்போ திமுக கூட்டணியை சப்போர்ட் பண்ணக்கூடிய, திமுகவுடைய தோழமையாகவே எப்போதும் இருக்கக்கூடிய திமுகவோட சுற்றுப்புற சூழல் அணியில் கூட வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பூவுலக நண்பர்களை இதை எதிர்க்கிறாங்க. இத்தனைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு நெருக்கமானவர்களாக அறியப்படுகிற பூவுலக நண்பர்கள் பரந்தூர் விமான நிலைய பிளானை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே வந்து சுற்றுப்புற சூழல் ஆபத்து. ஆனால் அதை வந்து திமுக கவர்மெண்ட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருக்காங்க. காம்பன்சேஷன் வரைக்கும் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் அவர் கையில் எடுக்கிறார். நானே அவங்கள கூட்டிட்டு வருவேன்றார். அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்தார்னா கவர்மெண்ட்டுக்கு சிக்கல் தான். உடனே வளர்ச்சிக்கு எதிரானவர் ஒரு முத்திரை குத்துறானுங்க. யார்? திமுக. நீங்கள் இன்றைக்கி சுற்றுப்புற சூழல் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது விளைநிலங்கள் மட்டும் இல்லை, ஃபெர்டைல் லேண்டு, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்த ஏன் அழிக்கிற? அப்போ அந்த பிரச்சனையை அவர் கையில் எடுக்கும்போது இப்போ 6 வழி சாலையை திமுக கையில் எடுத்ததில்லை. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுக்கிறாங்க. மக்கள் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுக்கிறது தான் அரசியல். அதில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அது நமக்கு தெரியாது. ஏன்னா காம்பன்சேஷன் வரைக்கும் கவர்மெண்ட் பேசுது. பரந்தூர விமான நிலையம் எடுன்னு மத்திய அரசுக்கு சொன்னதே தமிழ்நாடு அரசு தான். பல பொருளாதார கொள்கையில் மோடி கவர்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்கும் திமுக என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. மதவாதன்ற ஆஸ்பெக்டில் எஸ் வித்தியாசம். அவங்க இந்துத்துவாவை சொல்கிறாங்க, இவங்க செக்குலர் பார்ட்டியாக இருக்காங்க திமுக, அது உண்மை. அதை தாண்டி நீங்கள் பொருளாதார விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்களும் போராடுற மக்கள், அவங்களோட மோசமாக இவங்க பண்ணாங்க. போராடுற மக்கள் மேலே, விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்ட முதல் கவர்மெண்ட் இதுதான். மோடி கூட செய்யாத அட்டுடியாது மேல்மாலை உங்களுக்கு. அது குறிப்பாக அருள் ஒரு குண்டாஸ் போட்டாங்க. ஒரு விவசாயி மேலே குண்டாஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட, மோடி கவர்மெண்ட் கூட போட்டது இல்லைங்க. அத்தகைய ஜனநாயக பாதுகாவலர்கள் இவங்க. அது யங்ஸ்டர், அவர் படிச்சுட்டு விவசாயம் படிச்சுட்டு வந்த ஒரு மனிதரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடு. குண்டாஸ் எப்படி போடுவேன்? அவங்க 6 வழி சாலையை இவனுங்க எதிர்த்துட்டு இப்போ 8 வழி சாலைன்றாங்க. 8 வழி சாலையை ஏற்றுட்டு இப்போ 6 வழி சாலையா? அது இல்லாமல் அருளை வந்து இவங்க மேடையில் உட்கார வச்சாங்க. இவங்க போராட்டம், இவங்க 2020 யார் கூட வேணால் எலெக்ஷன் டைமில் சேர்ந்துக்கலாம், என்ன வேணால் வாக்குறுதி கொடுக்கலாம். பதவி வந்த பிறகு காத்தோட போச்சு. எல்லாம் காத்தோட போச்சு. சகலமும் காத்தோட போச்சு. நிறைவேறாத வாக்குறுதிகள். அதே அருளை வந்து தூக்கி இவங்க மேடையில் 2020 உட்கார வச்சாங்க. அப்புறம் இவங்களே பிடிச்சி குண்டாஸில் போடுறாங்க. இந்த கேலி கூத்து எந்த மாநிலத்திலேயே நடக்குமா? அவன் போடலங்க, மோடி போடல. பஞ்சமாக பாதங்களை பண்ணுற மோடி கவர்மெண்ட் பண்ணல, திமுக கவர்மெண்ட் பண்ணிச்சு. எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. எதிர்கட்சி கிடையாது. மீடியா எங்கள் காலடியில் கொத்தடிமையாக உட்காந்துருக்கு. மோடி கவர்மெண்ட் இதிலெல்லாம் தலையிடாது, நாங்கள் வச்சதான் சட்டம்ன்ற தோனியில் இந்த கவர்மெண்ட் வந்து மூக்கு நாங்கள் இல்லாத மாடு ஓடுற மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. மக்கள் தான் இதுக்கு முடிவு கட்டுவாங்க. சார், அதே இதில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து மாநாடுமே ஏதோ திருச்சி ஆர் மதுரையில் பிளான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கண்டிப்பாக ஒரு சுற்றுப்பயணம் போகணுங்க. மாநாடு கூட 2வது தான். முதல்ல மக்களை போய் அவர் சந்திக்கணும். ஆனால் அவர் போகிற இடம்லாம் அரசாங்கம் எவ்வளோ தடைக்கற்களை ஏற்படுத்த முடியுமோ தடைக்கற்களை ஏற்படுத்துகிறாங்க. ஒன்றில் ஒரு ஆர்ப்பாட்டம், திருபுவனம் இன்சிடென்ட்டுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கொடுக்க மறுக்கிறாங்க. அங்கே போய் சந்திக்க போகிறது குடும்பத்துக்கு தெரியாமல் போயிருக்காரு. தெரிஞ்சால் போலீஸை போட்டு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கி உள்ளே வர முடியாமல் பண்ணிவிடுவானுங்க. ஏன்னா விஜயை பார்த்து திமுக பயப்படுதுங்க, அதாங்க உண்மை. அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும், விஜயோட ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு கிலியை ஏற்படுத்து. ஒன்றுமே இல்லை, பரந்தூருக்கு போய் வேனில் நின்று பேசினார். அடுத்து வேங்கவேல் போகிறாருன்னு ஸ்மெல் பண்ணிவிட்டு வேங்கவேலை பற்றியும் பேசிட்டார். இன்றைக்கி உடனே 1.5 வருஷமாக போடாத சார்ஜ் ஷீட்டை போடுறார். அவர் ஒரு இடத்துல போய் ரோட் ஷோ பண்ணால் அடுத்த நாள் நீங்களும் போய் ரோட் ஷோ பண்ணுறீங்க. ஸோ விஜயை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, திமுக அஞ்சுகிறது என்பது 100% உண்மை. இப்போ அவருக்கு எங்கேயுமே அனுமதி மறுக்கப்படுது. கூட்டம் போனால் அனுமதி இல்லை, நடந்து போனால் அனுமதி இல்லை, எதுக்குமே அனுமதி கிடையாது. அப்போ இது வந்து ஒரு கட்டத்தில் வெடித்து சதுரும், பஸ்ட் ஆகும். கண்டிப்பாக பஸ்ட் ஆகும். இப்போ கிராமமாக அவர் போகிறாருன்னா இவங்க நடுங்குவாங்க, கொலை நடுங்கும் இவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக களத்துக்கு போகும்போது ஒப்பீடு வந்து விஜய் வர்சஸ் ஸ்டாலின்னு போகாமல் விஜய் வர்சஸ் உதயநிதினு போகுது. அது திமுக டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி வச்சிங்கன்னா ஸ்டாலின் ஜெயிச்சிருவார் அவரோட அனுபவத்தால். ஆனால் இன்றைக்கி விஜய்க்கும் உதயநிதிக்கும் வச்சிங்கன்னா விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது சேதாரத்தை அவர் அதிகமாக ஏற்படுத்துவார் திமுகவுக்கு. அவர் ஜெயிக்க மாட்டார், அப்பயும் ஜெயிக்க மாட்டார் நான் சொல்கிறேன். ஆனால் அவரால் பெரிய அளவில் சேதாரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்த முடியும்.
அதனால தான் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. எங்கே போனாலும் தடங்க. அது அவரே போன இந்த கூட்டத்துக்கு முந்தின கூட்டத்தில் பேசும்போது பாஜக ஃபாசிஸ்ட்னா நீங்கள் யார், நான் எந்த போராட்டம் கேட்டாலும் அனுமதி கொடுக்கலன்றாரு. உண்மை தானே அது. எதுக்குமே அனுமதி கொடுக்கலன்னா அப்புறம் என்ன? இந்த திருபுவனத்தில் இந்த பையன் ஃபேமிலிக்கு போகும்போது சொல்லிட்டு போனால் பிரச்சனை பண்ணுவானுங்கன்னு ரகசியமாக போய் அங்கே பைக்கில் போயிட்டு உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ரைட் ராயில் போக வேண்டியவருக்கு எதுக்கு இந்த தடுமாற்றம்? அது காரணம் யார்? இப்போ இந்த செப்டம்பர்லேருந்து பாத யாத்திரை ஊர் ஊராக போகிறோன்னா அது எவ்வளோ தடை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்துவானுங்க, போகக்கூடாதுன்னு. ஆனால் இதை மீறி தான் வளரணும். அவருக்கும் இமேஜினேஷன் வேணுங்க. திமுக தன்னை பார்த்து 5 நடுங்குதுன்றது அவருக்கு தெரியும். அதை மீறி எப்படி வந்து அச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சில வழிமுறைகள் இருக்குது. அதை செய்யணும். அதை அவர் செய்யலைன்னா மலையில் போய் முடுற மாதிரி தான் ஆகிடும். எப்படியும் அவருடைய நேற்றைய ஸ்பீச்சை நான் என்ன பார்க்குறேன்னா, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் குறிப்பாக சிபிஎம் விசிகாவுக்கு அவர் கொடுத்த மறைமுக அழைப்பு, லுக் நான் பிஜேபியோட இல்லை, வாங்க நம்ம இணைந்து செயல்படலாம். இதுதான் நேற்றைய ஸ்பீச், விஜய் ஸ்பீச்சோட டேக்அவே நான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. சார் நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார், நன்றி.